இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஹியூமன் ரிசோர்சஸ். அதாவது சிஏ ஃபைனல் ஆடிட்டிங்ல சாப்டர் நம்பர் 1. அதுல நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்சஸ். ஸோ இது வந்து ஃபோர்த் எலிமெண்ட். முதல்ல 3 எலிமெண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து ஃபோர்த் எலிமெண்ட். இந்த எலிமெண்டோட பேர் என்னன்னா ஹியூமன் ரிசோர்சஸ். ஸோ பேசிக்கலி இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் இதுல வந்து என்ன சொல்றாங்க, இந்த டாபிக்ல என்ன கவர் பண்றாங்கன்னா, ஒரு என்டிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் கிளைண்ட் இன்டெகிரிட்டியோட இருக்காங்களா, அவங்களோட ஜெனுவனஸ் எப்படி இருக்கு, அதை மட்டுமே நம்ம ரிகார்ட் பண்ணா நமக்கு பத்தாது. ஆல்சோ வி ஹாவ் டு செல்ஃப் இன்க்ளினேஷனோட நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும். ஆர் வி காம்பிடென்ட்? டு வி ஹாவ் அடிக்வேட் ரிசோர்சஸ்? ஓகே, டு வி ஹாவ் சஃபிஷியன்ட் மேன் பவர்? டு வி ஹாவ் சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்ட் பீப்புள் ஆன் த கால்? நமக்கு இருக்காங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்தாதான் உங்களால வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்டிட்டி வந்து நீங்க அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா? ஒரு கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா கண்டினியூஸா வேண்டாமா? ஒரு கிளைண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் கிட்ட இருந்து புதுசா ஒரு என்கேஜ்மெண்ட்டை வாங்கலாமா? இது எல்லா கேள்விக்குமே நமக்கு பதில் வேணும்னா இந்த பதிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? வி ரியலி ஹாவ் டு கன்சிடர் உங்க எண்டில் எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்சஸ் எவ்வளோ நாலேஜபிளா, எக்ஸ்பீரியன்ஸோட, எக்ஸ்பர்டீஸோட, எவ்வளோ ஸ்கில்டா, எந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலி எக்விப்டா இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதை பத்தி தான் இங்க ஃபுல்லா நம்ம டீல் பண்ண போறோம். The firm should establish policies and procedures designed to provide it with reasonable assurance that it has sufficient personnel with the capabilities, competence and commitment to ethical principles necessary to perform its engagements according with professional standards and legal and regulatory requirements. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்டு, எல்லாத்தையுமே வரும். அதாவது ப்ரொஃபஷனல், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி. ப்ரொஃபஷனல், லீகல், ரெகுலேட்டரி வைஸ் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பண்றதுக்கு அவங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்களான்னு நம்ம பார்ப்போம். மற்றபடி நமக்கு போதுமான அளவு நம்பர்ஸ்ல சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் இருக்காங்களா பீப்புள், அது நம்ம பார்ப்போம். சஃபிஷியன்ட் பர்சனல் வித் கேப்பபிலிட்டிஸ், காம்பிடன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா the firm should assign responsibility for each engagement to an engagement partner. அது நமக்கு தெரியும்ல, ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட பொறுப்பா நம்ம கொடுத்துடணும். ஓகே, அது ஆடிட் என்கேஜ்மெண்டா இருந்தாலும் இல்ல ரிவ்யூ என்கேஜ்மெண்டா இருந்தாலும் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துடணும். the idea and role of the engagement partner, அதாவது இந்த ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இல்ல இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு, ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் the identity and role of the engagement partner is communicated to the key members of the client management. கிளைண்டோட மேனேஜ்மெண்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னரை பத்தி அவருடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு நீங்க தெரிவிச்சிடணும். தட்ஸ் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்காங்களே, அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஹேஸ் த அப்ராப்ரியேட் கேப்பபிலிட்டிஸ், காம்பிடன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் டைம். முதல்ல டைம் இருக்கணும் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, வல்லவரா இருப்பாரு, கேப்பபிலிட்டிஸ், காம்பிடன்ஸ், அத்தாரிட்டி எல்லாமே இருக்கும் அவருக்கு. ஆனா டைம் இல்லைன்னா அவரால் அடி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். அண்ட் நம்பர் 3 என்னன்னா, the responsibilities of the engagement partner clearly defined and communicated to that partner. சரி, இது இப்படி வச்சுக்கலாமா? நம்பர் 1 வந்து என்னன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னரை பத்தின இன்ஃபர்மேஷன் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் அவருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவரோட ஐடென்டிட்டி, அவரோட ரோல், ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னரோட ரோல் என்னவோ அதை நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும்? கிளைண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய டிசிடபிள்யூஜி கிட்ட, கிளைண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத தெளிவா முதல்ல என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கே முதல்ல கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. So the responsibilities of the engagement partner should be clearly defined and communicated to that partner. இன்னொன்று, roles and responsibilities of the engagement partner should be clearly communicated to the client place. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு போதுமான அளவு வல்லமை இருக்கா, கேப்பபிலிட்டிஸ், காம்பிடன்ஸ், அத்தாரிட்டி அண்ட் டைம் டு பெர்ஃபார்ம் த ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட் டீமுமே, each engagement team should be able to carry out its responsibilities with the necessary competence and skill. ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டுமே ப்ராப்பர் காம்பிடன்ஸ் வந்து ஸ்கில்லோட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால ஒவ்வொரு ஃபர்ம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த என்கேஜ்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்றோம்,
இந்த என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான சூட்டபிள் பீப்புள் அவைலபிளா இருக்காங்களா? சப்போஸ் நம்மகிட்ட அவைலபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இருக்கிறவங்களை இதுக்காக நம்மளால க்ரூம் பண்ண முடியுமா, ட்ரெயின் பண்ண முடியுமா, அதுவும் பார்க்கணும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆடிட் ஃபார்ம் வச்சுக்கோனா, இந்த ஆடிட் ஃபார்ம் வந்து should assess the performance of their partners and team members, keeping in mind their commitment towards equality. அப்ப டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம அசஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹெட்டிங் வந்து இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எக்ஸாமினர். 1 மார்க்ல டெஃபினட்டா வரும், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். ஹவு டு யூ கால், இந்த இடத்துல கூட நீங்க பாருங்களேன், ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஹெச்ஆர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுல இருந்து இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணி போனஸ் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து இந்த ரோல் இன்னொரு ரோலுக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல இருந்து எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு புரியும் பொழுதுதான் அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் எப்போதுமே அந்த அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் புரிஞ்சாதான் தே வில் ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படி சொல்றோம். அப்போ கண்டினியூவஸா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா குவாலிட்டி மேல ஒரு எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றோம். ஓகேவா? வேற என்ன, இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது முடிஞ்சிருச்சுன்னா தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் முடிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்டை முடிச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 5th எலிமெண்ட் வந்துடும். 5th எலிமெண்ட் இந்த என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். சரி, ஓகேப்பா. 5th என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ், 6th மானிட்டரிங் முடிச்சா எஸ்கியூசி முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற என்கேஜ்மெண்ட்டை நம்ம பர்ஃபெக்டா குவாலிட்டியா நேர்த்தியா முடிக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி இன் த குவாலிட்டி ஆஃப் என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் is achieved through briefing of engagement teams of their objectives, processes for complying with engagement standards, processes of engagement supervision and training, and methods of reviewing the performance of work, appropriate documentation of the work performed. இதுல எல்லா வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட்டோட டீம் இருக்காங்களா, அந்த என்கேஜ்மெண்ட் டீம், அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பான அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான் அதுக்கு ஹெட் மாதிரி இருப்பாரு. அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என்கேஜ்மெண்ட் டீம்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் என்ன என்கேஜ்மெண்ட் ஆனால் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த என்கேஜ்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். இந்த என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வழி நடத்தி செல்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், who's a kind of leader for that particular engagement alone. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான் வந்து ஆடிட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறது, ஓகேவா, ஆடிட் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது, லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினர் ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே அவர் தான் வந்து ஹெட் பண்ணுவாரு. அவர் கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு, தட் இஸ் அந்த ஆடிட்க்கு, டைகர் இண்டஸ்ட்ரீஸோட ஆடிட்க்கு ஒரு 10 பேர் நீங்க கூட்டிட்டு போறீங்க ஆஃபீஸ்ல, எதுனா அவங்களுக்கு பேர் வந்து என்கேஜ்மெண்ட் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல இருக்காங்கல்ல, மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க உங்களோட குவாலிட்டியை எப்படியெல்லாம் அப்போல்ட் பண்றீங்கன்றத பத்தி ஒரு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க உங்களோட என்கேஜ்மெண்ட் டீமுக்கு பிரீஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க, தெளிவா எடுத்து சொல்லுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் டீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, நீங்க என்ன இங்க அச்சீவ் பண்ண வந்திருக்கீங்க, வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், அதை சொல்லிடுங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்கும். என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னா ஆடிட்னா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெவ்யூனா ரெவ்யூ ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த மாதிரி என்னென்ன என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை யார் சூப்பர்வைஸ் பண்ணுவா, நமக்கு எதாவது ட்ரைனிங் வேணும்னா அதை யார் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வேலை கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரெவ்யூ பண்றதுக்கு ஒருத்தர் வருவார், என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவ்யூவர்னு ஒருத்தர் வருவார். அவரோட ஒர்க் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், இது எல்லாத்தையுமே உங்க என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க தெளிவா சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு இஃப் ஹி ஹேஸ் சம் இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு அன்ரிசால்வ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கன்சல்டேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்போ கன்சல்டேஷன் ஷுட் டேக் பிளேஸ் இன் டிஃபிகல்ட் ஆர் கண்டென்ஷியஸ் மேட்டர்ஸ் பர்டெய்னிங் டு அ என்கேஜ்மெண்ட். அதாவது தெளிவற்ற ஏதாவது விஷயங்கள் அங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க யார்கிட்டயாவது கன்சல்டேஷன் பண்ணணும். யார்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கன்சல்டேஷன் அப்படிங்கிறது அப்ராப்ரியேட் ப்ரொஃபஷனல் லெவலில் வெளியில இருந்து யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க பண்ணலாம். அப்படி இல்லையா உங்க ஃபார்ம்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் த ஃபார்ம்
ஆர் அவுட் சைட் த ஃபர்ம் ஹூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் நீங்க அவங்க கிட்ட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் ஏதோ ஒரு அன்ரிசால்வ்டு கண்டென்ஷியஸ் தெளிவற்ற ஒரு விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி நீங்க கன்சல்டேஷன் பண்ணும்போது இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் தி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து யாருக்கு அந்த அப்ராப்ரியேட் நாலேஜ் இருக்கோ, யார் நம்மளை விட பயங்கரமான சீனியரோ, யாருக்கு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல, அந்த ஃபீல்டு சிக்னிஃபிகன்ட் டெக்னிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், எத்திக்கல் ஃபீல்டா இருக்கலாம், இல்லை எந்த மேட்டரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டு நமக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கோ, நம்ம அதை எப்படி ரிசால்வ் பண்ணியிருக்கோமோ அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், we have to document it and implementation of conclusion resulting from the consultation. So நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம், நம்ம போயிட்டு கன்சல்ட் பண்றோம். யார்கிட்ட கன்சல்ட் பண்றோம், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்றோம். ஓகேவா, கன்சல்டன்ட் கிட்ட கன்சல்ட் பண்றோம். கன்சல்ட் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாரு. ஓகே இதாங்க கரெக்ட், இதை போய் பண்ணுங்க அப்படின்னு. அதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் கன்சல்டேஷன் இப்படி கொடுப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும், பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகேவா, ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்க இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ டு டாக்குமெண்ட் everything that you implement based on the conclusions given by the consultant. அவ்வளவுதான். ஓகே, வேற என்ன, மத்தெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த சென்ஸ். இதை மார்க் பண்ணுங்க. இது என்ன சொல்றாங்க இந்த பேராகிராஃப்ல, சப்போஸ் உங்ககிட்ட இன்டர்னலி உங்களோட பார்ட்னர்ஸோ இல்ல உங்களோட ஃபார்முக்குள்ள யாருமே வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இல்ல, நீங்க இஃப் யூ ஹாவ் அ கண்டென்ஷியஸ் மேட்டர், அந்த மேட்டர்ல வந்து கன்க்ளூஷன் சொல்ற அளவுக்கு இல்ல கன்சல்ட் பண்ற அளவுக்கு இன்டர்னலி உங்ககிட்ட யாருமே இல்லைன்னா, வெளியில யாராவது அட்வைசரி போர்டு யாராவது இருப்பாங்க, இல்ல அட்வைசரி சர்வீசஸ் பண்றவங்க கன்சல்டன்ஸ் யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடிஸ் கிட்டயோ இல்ல advisory services provided by other firms, வேற ஏதாவது ஒரு firm, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரெண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொரு ஃபார்ம்ல ஒரு 20 பேர் இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேர்ந்து ஆடிட் ஃபார்ம் நடத்திட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ஷியஸ் மேட்டர் இருக்கு, இஃப் யூ ஹேவ் சம் டவுட்னா யோசிக்காம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுருங்க, ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டுருங்கன்னு சொல்றாங்க. அது அவுட் சைட் ஃபார்மா இருக்கலாம், ரெகுலேட்டரி பாடியா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலயுமே டாக்குமெண்டேஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா இதுதான், என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ. கண்டிப்பா இது வேணும்ல, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்போதுமே என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ ஷுட் பி தேர். Significant judgments made in an engagement should be reviewed by engagement quality control reviewer for taking an objective view before the report is issued. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் ஒருத்தர் இருப்பார். இவர் யாருன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னருங்கிறவங்க தான் ஆக்சுவலா என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸே பண்ணுவாங்க. ஹி வில் பர்ஃபார்ம் த என்கேஜ்மெண்ட் கரெக்டா, எல்லாத்தையும் கரெக்டா ஆடிட்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி ஆடிட் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி கரெக்டா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஆடிட் எல்லாம் முடிச்சுட்டு இதான் ஃபைனல் டெசிஷனுங்கிற வரைக்கும் சொல்றது யாருன்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் தான். பட் இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கரெக்டா வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு 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 தடவை ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்காக ரிப்போர்ட், என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து ரிப்போர்ட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா EQCR வந்து அவர் ரிவ்யூ பண்ணி எல்லாம் ஃபைனா ஓகேவான்னு பார்த்து அவர் டிக்கு போடாம ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது. சப்போஸ் இவர் சொல்றாரு கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம், இவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் கண்டிப்பா குவாலிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன், அட்வர்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுப்பேன்னு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் சொன்னால், ஒருவேளை என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கும் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவருக்கும் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அப்ப டெஃபினட்டா நீங்க இந்த இஷ்யூவை, இந்த டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை ரிசால்வ் பண்ணாம ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, உங்க ஃபார்ம்ல மத்த பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. இல்ல அப்படின்னா டைரக்டா ரெகுலேட்டரி பாடிஸ் கிட்ட போயிடுங்க, இல்ல லீகல் பாடிஸ் கிட்ட போயிடுங்க, இல்ல சிஏ இன்ஸ்டியூட் கிட்ட போய் உட்காந்து பஞ்சாயத்து போடுங்க. யாருக்கிட்டே போய் உட்காந்து இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே விஷயத்துக்கு அக்ரி பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஆடிட் ரிப்போர்ட்டோ, தட் இஸ் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன ரிப்போர்ட்டோ நீங்க ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லாம நீங்க டெஃபினட்டா ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்றதான் இங்க பாயிண்ட். ஓகே, இதுதான் அங்க கொடுத்துருப்பாங்க.
பார்க்கலாமா? The extent of review depends upon the complexity of the engagement and the risk that report might not be appropriate. Sometimes report appropriate இல்லைன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் ரிவ்யூ வைக்கிறாங்க. ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து ஐயோ நமக்கு தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ வரப்போறாங்களே, நமக்கு என்ன வேலையே கிடையாது அப்படின்னு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஜாலியா பட்டு தூங்கலாம் முடியாது. ஓகேவா? என்னதான் ரிவ்யூவர் வந்தாலும் என்கேஜ்மெண்ட் பார்ட்னரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல எதுவும் குறையாது. Engagement quality control is mandatory for all audits of financial statements of listed companies. கண்டிப்பா listed companies நம்ம ஆடிட் பண்ணும்போது ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருக்கணும், ஒரு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ இருக்கணும். இது கம்பல்சரி. மற்ற என்கேஜ்மெண்ட்ஸ்ல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்களோட ஃபர்ம்ல உங்களோட குவாலிட்டியோட பேசிஸ் பொறுத்து நீங்க ஒவ்வொரு ஆடிட்க்கும் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ வைக்கணுமா வைக்க வேணான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாங்க. இது ஒரு படிங்க. இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்றாங்க? an engagement quality control review for audits of financial statements of listed entities should consider all these following. கீழே கொடுத்திருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட் இருக்கு. வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1? பாயிண்ட் நம்பர் 1 என்னது? அந்த என்கேஜ்மெண்ட் டீமோட எவாலுவேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இன் ரிலேஷன் டு ஸ்பெசிபிக் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் என்கேஜ்மெண்ட் எடுக்கும் போது அதுல எந்த அளவுக்கு ஃபார்மோட இண்டிபெண்டன்ஸ் இருக்குங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீங்க ரிவ்யூ பண்ண போகும்போது அண்ட் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவரை நீங்க உள்ள போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிக்கணும்னு சொல்றாங்க. நம்பர் 1 ஃபார்மோட இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. நம்பர் 2 ஓகேவா, நம்பர் 2 என்னன்னா இந்த பர்டிகுலர் என்கேஜ்மெண்ட் எடுக்கிறதுல என்னென்ன சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க்கு இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, டியூரிங் த என்கேஜ்மெண்ட் நாங்க வந்து ப்ரொசீட் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க்கை இவங்க எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3 உள்ள இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ட் ரிஸ்க் அண்ட் மெட்டீரியாலிட்டி இருக்குல்ல, அது ரிலேட்டடா இவங்க என்னெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்பர் 4 whether appropriate consultation has taken place on matters involving difference of opinion or other difficult or contentious matters and conclusions arising from those consultations. நான் சொன்ன மாதிரி சப்போஸ் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியல இல்ல ஏதோ ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அதை அவரு வெளியில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது வெளியில இருக்கக்கூடிய அட்வைசரி சர்வீசஸ் கிட்ட கேட்டிருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்டுதான் அதை கன்சல்ட் பண்ணி தான் கன்க்ளூஷன் வந்திருக்காங்களா, அதை ஒரு தடவை ரிவ்யூவர் பார்க்கணும். அடுத்தது the significance and disposition of corrected and uncorrected misstatements identified during the engagement. எப்பவுமே நம்ம ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட் போறோம்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே ஏதோ ஒரு மிஸ்டேக்கை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா போன உடனே இங்க பாரு நான் தான் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்திருக்கேன், நான் தான் ஆடிட்டர், உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இந்த 3rd பேஜ்ல 4th லைன்ல ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன், அப்பதான் நீ காலி வா உனக்கு நான் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே மிஸ்டேக்கோ இல்ல மிஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்த உடனே நம்ம போய் குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம். நம்ம போயிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிட்டு உடனே அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட கூட்டு காமிப்போம், பாருங்க இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த என்டிட்டி வந்து சில என்டிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷன் பண்ணிப்பாங்க, சில என்டிட்டி கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. சில என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரபிளா இருக்கோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன்னு வைங்களேன், அந்த 10 மிஸ்டேக்ஸ்ல 7 மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணா ப்ராஃபிட் அதிகமாகும், ஒரு 3 மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணா ப்ராஃபிட் கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த 10ல 7 மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு 3 கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதும் தப்பு தான். சில நேரத்துல நான் தப்புன்னு சொல்லுவேன், ஆனா இதுல தப்பே கிடையாதுங்க, நாங்க அக்செப்டே பண்ண முடியாது, அவுட் ரைட்டா ரிஜெக்டும் பண்ணுவாங்க. சில நேரத்துல நான் இதெல்லாம் தப்பு நான் வந்து சுட்டி காட்டும் பொழுது ஓகே சார் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறதும் உண்டு. அப்ப ஒரு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவரா ஒருத்தர் உள்ள போறாருன்னா அவர் என்ன பண்ணணும்னா the significance and disposition of இவங்க என்னென்னலாம் மிஸ்டேட்மெண்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுல எதெல்லாம் அந்த என்டிட்டி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் அன்கரெக்டடா அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்றத என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் டெஃபினட்டா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் டிசிடபிள்யூஜி கிட்ட தெரிவிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா தெரிவிச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். Okay, the matters to be communicated to management and those charged with governance and where applicable other parties such as regulatory bodies அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஒர்க்கிங் பேப்பர்ஸ், அதாவது ஒர்க்கிங் பேப்பர்ஸ்னா இப்போ இந்த
யார் அது என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் இருக்காரு இல்லையா, இவர் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், அவர் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர்ஸ் வச்சிருப்பாரு. அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் பேப்பர்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது. ஸோ அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து இவர் செக் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒர்க்கிங் பேப்பர்ஸை ஒரு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் செலக்ட் பண்ணியிருக்காரு செக் பண்றதுக்குன்னா, those selected working papers that the engagement quality control reviewer has taken, அவர் எடுத்து செக் பண்றாருல, செக் பண்ணும்போது அந்த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வந்து should reflect the work performed in relation to significant judgments and support the conclusions reached. நீங்க எதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பர் சிக்னிஃபிகண்டா சில இஷ்யூஸ் நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க, ஜட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, இதெல்லாம் எடுத்து கன்சல்டேஷன்ஸ் பண்ணி சில கன்க்ளூஷன்ஸ் ரீச் பண்ணிருப்பீங்க. அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தான் உண்மையாவே அந்த என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களான்னு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு, அந்த ஒர்க்கிங் பேப்பர்ஸை பார்த்து தான் தெரிஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ஃபைனலா என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் வேற எந்த விஷயத்தை பார்ப்பாருன்னு கேட்டா, அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் த ரிப்போர்ட் டு பி இஷ்யூ. அந்த ரிப்போர்ட் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்களே, நான் வந்து கிளீன் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் பண்ண என்ன சொன்னாரு, கிளீன் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிளீன் ரிப்போர்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கா இந்த சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு பார்ப்பார். இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் என்ன சொல்றாரு, ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரிப்போர்ட்டை நம்ம கொடுக்கலாம் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் போய் யார்கிட்டயாவது உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு சி இன்ஸ்டியூட் கிட்ட போகலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்ம் மெம்பர்ஸ் கிட்ட போய் உட்காந்து இன்னொரு 4-5 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கூப்பிட்டு உட்காந்து இந்த விஷயத்த பேசி எல்லாரும் ஒருமித்த கருத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது வரைக்கும் ரிப்போர்ட் கொடுக்க கூடாது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நாலெட்ஜபிள் ஏரியா. என்னன்னா இந்த என்கேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு ஆக்சுவலி சொல்லிட்டேன், பட் ஸ்டில் புக்ல இப்பதான் வருது. என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா, அவர் யாரா வேணா இருக்கலாம், அவர் இண்டிவிஜுவலா இருக்கணும். ஒண்ணு உங்க ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கலாம், உங்க ஃபார்மோட எம்ப்ளாயியா இருக்கலாம், இல்ல வெளியில ஏதோ ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல இருக்க பார்ட்னராவோ எம்ப்ளாயியாவோ இருக்கலாம். இல்லையா இன்னொரு ஃபார்ம்னு இல்லை, யாராவது ஒரு நாலெட்ஜபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவரா இருக்கலாம். ஸோ அவர் எம்ப்ளாயி உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், உங்ககிட்ட பார்ட்னரா இருக்கலாம், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேற ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், எந்த ஃபார்ம்லயுமே அசோசியேட் ஆகாத யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். பட் ஹீ ஷுட் பி ஹேவிங் த ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கேப்பபிலிட்டி டு டூ தி ஒர்க் ஆஃப் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர். இதை பார்த்துக்கலாமா? என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் இஸ் அ பார்ட்னர், அப்படி இல்லைன்னா அதர் பர்சன் இந்த ஃபார்ம் ஹூ என்ன ஒரு சிஏவா இருக்கணும் அவ்வளவுதான். ஹூ ஷுட் பி மெம்பர் ஆஃப் சி இன்ஸ்டியூட், suitably qualified external person கூட இருக்கலாம், or a team made up of such individuals. அதாவது suitably qualified நிறைய chartered group of chartered accountants கூட நீங்க என்னவா பண்ணலாம், engagement quality control reviewer அப்பாயிண்ட் பண்ணலாம். In this regard, suitably qualified external person refers to an individual outside the firm. நம்ம ஃபார்ம்ல ஆளே இல்லைன்னா வெளியில ஒரு ஃபார்ம்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வாங்க with the capabilities and competence to act as an engagement partner. For example, ஒரு பார்ட்னரோ இல்ல ஒரு எம்ப்ளாயியோ with appropriate experience of another firm, வேற ஒரு ஃபார்ம்ல ஆளை கூட்டிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாம இந்த EQCR சொல்றாங்க என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் இருக்காங்கல்ல, ஃபார் an audit of financial listed entityல an individual with sufficient appropriate experience and authority to act as audit engagement partner on the audits of financial statement of listed entities. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னது, it is necessary to maintain objectivity of such review. கண்டிப்பா சி ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் தோசை சுடுறேன், இன்னொருத்தர் வந்து தோசை எப்படி இருக்குன்னு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு பாக்குறவங்க வந்து என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர், சுடுற நான் தான் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஸோ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து தோசை சுடும் போதே சார் சின்னதா சொல்லலாமா பெருசா சொல்லலாமா, மெலிசா சொல்லலாமா மொத்தமா சொல்லலாமா, சார் நடுவில் வந்து முட்டை தோசை சுடலாமா நார்மல் தோசை ஊற்றலாமான்னு எல்லாத்துக்கும் என்கேஜ்மெண்ட் கண்ட்ரோல் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் கிட்ட கேட்டு கேட்டு இதை செஞ்சாங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரெவ்யூ? ரெவ்யூ பண்ண வரவங்க என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு சிக்னிபிகண்ட் ரோலும் பிளே பண்ணக்கூடாது. சப்போஸ் சார் அவங்க ரோல்லாம் ஒன்றும் பிளே பண்ணல சார், எல்லாம் ஓகே தான், எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணார், ஓகேவா, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு, ஓகே அந்த டவுட்டை நான் அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டேன், அந்த டவுட்டை கூட நான் அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணக்கூடாதுன்னா கிளாரிஃபை பண்ணலாம். மேக் ஷோர் தட் அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் நீங்க பண்றதுனால அவர் உங்களை ரெவ்யூ பண்றாரு இல்லையா, அந்த ரெவ்யூ பண்ற அந்த அப்ஜெக்டிவிட்டியே போயிடுச்சுன்னா, இட்ஸ் சிம்பிள், நான் தான் அந்த தோசைக்கு இந்த ஷேப் சுடுங்கன்னு சொன்னேன், நான் தான் மாவுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னேன், இல்ல நான் தான் மாவு திக்கா இருக்கட்டும்னு சொன்னேன், அதனாலதான் தோசை இப்படி நல்லா வந்திருக்கு
அப்ப நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் திக்கா நீ வச்சுக்கோ மாவு அப்பதான் நல்லா வரும்னு ரெவியூவர் சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி திக்காவே வச்சு தோசை ஊத்துற தோசை நல்லா வரல. இப்ப ரெவியூவர் என்ன பண்ணுவார், ஐயோ நான் சொன்னனால தானே அப்படி தோசை ஊத்துறான், அதனால அவனை வெளில காமிச்சு கொடுக்க வேண்டாம்னு அவர் நினைச்சிட்டாருன்னா. அதனால 99% ஆஃப் த டைம் அன்லெஸ் இட் இஸ் இன்டிஸ்பென்சபிள், வேற வழியே இல்லைன்னா சின்ன சின்ன ஹெல்ப் வேணா கேட்கலாம் ரெவியூவர் கிட்ட. ஆனா மோஸ்ட்லி மேக் ஷுர் தட் நீங்க ரெவியூவர் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டீங்கன்னா அந்த ஹெல்ப் ஆகப்பட்டது ரெவியூ பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அவர் இழந்துடாம இருக்கணும், அந்த அப்ஜெக்டிவிட்டி அவருக்கு இருக்கணும். அப்பதான் சொல்றாங்க. அதனால therefore பார்ட்டிசிபேஷன், யாரோட பார்ட்டிசிபேஷன், என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர் இருக்கார்ல அவருடைய பார்ட்டிசிபேஷன் இந்த என்கேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ் ஃபார் த என்கேஜ்மெண்ட் டீம் ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ் ஃபார் த என்கேஜ்மெண்ட் டீம் இஸ் டு பி அவாய்டட் அட் ஆல் காஸ்ட். அவரை இதுல ஈடுபட்ட however engagement partner may consult the EQCR during the engagement. ஏதாவது என்ன கேட்டுக்கோங்க, பட் நீங்க அப்படி கேட்கறது எதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இட் should not compromise the EQCR னுடைய அப்ஜெக்டிவிட்டியோ இல்ல எலிஜிபிலிட்டி டு பர்ஃபார்ம் த ரெவியூவர் ரோல் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டீமும் சரி ரெவியூவரும் சரி கண்டிப்பா ரெவியூவர்ஸ் அப்ஜெக்டிவிட்டி அப்போல்டு பண்ணியே ஆகணும். அவர் சும்மா எல்லாரும் ஈடுபடுத்தக்கூடாது. சப்போஸ் இது நமக்கு வெதர் திஸ் இஸ் நாட் பாசிபிள், வேர் திஸ் இஸ் நாட் பாசிபிள், சப்போஸ் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவரை நம்ம ஓவரா நம்மளோட என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஈடுபடுத்திட்டோம்னா தயவு செஞ்சு அவரை EQCR வைக்காம வேற ஒரு அனதர் இண்டிவிஜுவல் ஃப்ரம் அனதர் ஃபர்ம்ல இருந்து சூட்டபிளி குவாலிஃபைட் எக்ஸ்டர்னல் பர்சன், யார் இந்த சூட்டபிளி குவாலிஃபைட் எக்ஸ்டர்னல் பர்சன் நம்ம ஃபர்ம்ல இல்லாம வெளி ஃபர்ம்ல இருந்து யாரோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவரை EQCR வச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபர்மோட பாலிசிஸ் வந்து should provide for the replacement of engagement quality control reviewer where the ability has been impaired. ஆமாம்ல, கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல சுரேஷ் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து சுதாகர் வந்து இஸ் தி ரெவியூவர்னா சுதாகர் சுரேஷ் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் பேசி 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 டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி செய்யறாங்கன்னா கண்டிப்பா சுதாகருடைய கெப்பாசிட்டி டு ஆக்ட் அஸ் அன் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர் இஸ் இம்பேர்டு. அப்படி இம்பேர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வேற ஒரு ஆளை மாத்தி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு சொல்றாரு, என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர் வந்து இல்ல நோ கிளீன் ரிப்போர்ட்னு சொல்றாங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இது பேஸ் பண்ணி வரும். அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்றது? கண்டிப்பா EQCR உடைய ஒப்புதல் இல்லாம ஒரு ரிப்போர்ட் வெளில போகக்கூடாது. EQCR இதை சொல்றாரு, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வேற ஒரு ரிப்போர்ட் சொல்றாரு, ரெண்டு பேருக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து காமனா ஒரு எம்பேனல்மெண்ட் யாராவது ஒரு 10 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துட்டு போய் பேசி ரெண்டு பேருமே வாதாடுற மாதிரி தான். என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூ சொல்றாரு, பாரு இப்பெல்லாம் நடந்திருக்கு, அதனால கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கூடாது சொல்லுவார். அவர் சொல்றாரு இல்ல கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை கேட்டுட்டு அந்த 10 பேர் கொண்ட குழு என்ன பதில் சொல்றாங்களோ அதை தான் நீங்க ஃபைனலைஸ் பண்ணணுமே தவிர இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் பண்ணக்கூடாது. இப்ப அந்த எம்பேனல்மெண்ட்டை 10 பேருக்கு உட்கார வைக்கணுமா, 4 பேர் உட்கார வைக்கணுமா, இல்ல 2 பேர் இருந்தா போதுமா, இல்ல CA இன்ஸ்டியூட் கிட்ட போய் பஞ்சாயத்து வச்சிடலாமா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போலாமா, என்ன மேம் பண்றது அப்படின்னா அதை ஒவ்வொரு ஃபார்முமே இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது நம்ம என்ன செய்யணும்ன்றதுக்கு அவங்க ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க எந்த என்கேஜ்மெண்ட் பண்ணாலும் சரி, என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, அந்த என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான மொத்த வடிவ எவிடன்ஸ் என்னன்னா இந்த டாக்குமெண்டேஷன் தான். அதனால மேக் ஷுர் தட் த ஃபர்ம் ஷுட் எஸ்டாப்ளிஷ் policies and procedures for engagement teams to completely assemble the audit final engagement files on a timely basis. ஸோ ஒரு ரிப்போர்ட் நீங்க இஷ்யூ பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணல 60 நாட்களுக்குள்ளாக அந்த என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அத்தனை ஃபைலும் ஒன்னா வந்துடணும் 60 நாட்களுக்குள்ள, அப்படி என்று சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே கம்பெனிக்கு நீங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, டாக்ஸ் ஆடிட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இல்ல 2-3 அசைன்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட்ல இருந்தும் அந்த ரிப்போர்ட் நீங்க என்னைக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா அதுல இருந்து 60 நாளுக்குள்ள அந்த என்கேஜ்மெண்ட்னுடைய டாக்குமெண்டேஷனை முடிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் வந்து ஆடிட்டரோட சொத்து, சரியா? ஸோ அதை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும், சேஃப் கஸ்டடியா வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும்.
அதில் ஆடிட் முடிச்சாச்சு 60 நாள் கிளாஸ் மீட்டிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை போய் எடிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடிட்டே பண்ணக்கூடாது. ஓகேவா? accessibility, retrievability எல்லாம் இருக்கு. So care should be taken that policies and procedures on documentation of the engagement quality control review should be procedures required by the firm's policies control review. என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூக்குன்னு நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட். ஆமாம், இஷ்யூ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கிளீன் ரிப்போர்ட்டா இல்லை குவாலிஃபைட் ரிப்போர்ட்டா, இந்த ரிப்போர்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி EQCR முடிஞ்சிடணும். அப்புறம் the reviewer is not aware of any unresolved matters that would cause the reviewer to believe that the significant judgments the engagement team made and conclusions reached were not appropriate. அதாவது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா என்கேஜ்மெண்ட் டீம் பண்ண தப்பாவே இருக்கும். ஆனா என்கேஜ்மெண்ட் டீம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ரிவ்யூவருக்கு தெரியணும்னா ஒரு சில மேட்டர் அவருக்கு தெரியணும். ஒரு சில மேட்டர் அவருக்கு தெரியவே வரல கடைசி வரைக்கும். எப்படியோ என்கேஜ்மெண்ட் டீம் அதை வந்து ரிவ்யூவருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில மேட்ரு ரிவ்யூவருக்கு தெரியாமே போயிடுச்சு கடைசி வரைக்கும்னா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்போஸ் the reviewer is not aware of any unresolved matters, நிறைய unresolved matters இருக்கானா அதெல்லாம் ரிவ்யூவருக்கு தெரியலனா அவர் ஓகே இதே ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. சப்போஸ் அவருக்கு தெரிய வந்துருச்சுன்னா the reviewer is not aware of any unresolved matters. அப்ப அந்த ரிவ்யூவர் வந்து ஒரு 3 விஷயத்துல ரொம்ப 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 கேர் எடுத்துக்கணும். நம்பர் 1, ஒரு என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூனா அதை இப்படித்தான் பண்ணணும்னு ஒவ்வொரு ஃபர்முக்கும் சில ப்ரோட்டோகால் இருக்கும், அதை அவர் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2, ஒரு ரிப்போர்ட்டை அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவருடைய ஒப்பீனியன் அவர் கொடுத்துடணும். ரிப்போர்ட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி EQCR வந்து அவரோட ரிப்போர்ட், அதாவது how do you call this, என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவருடைய ஒப்புதல் இல்லாம ரிப்போர்ட் அங்க வெளில போகக்கூடாது. அதுல EQCR ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, EQCR என்ன சொல்றா, எனக்கு தெரிஞ்சு there is no unresolved matter, ரிசால்வ் பண்ணப்படாத எந்த ஒரு மேட்டரும் கிடையாது, எல்லாமே ரிசால்வ்டு தான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதனால தான் நான் இந்த ரிப்போர்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது reviewer is not aware of any unresolved matters that would cause me to believe that the significant judgments or significant assumptions எல்லாம் தப்பு அப்படின்னு எனக்கு தெரியற மாதிரி எந்த ஒரு unresolved mattersம் இல்லை அப்படின்னு EQCR நம்பணும். அதுக்கப்புறம் தான் அவரால் எந்த வேலையுமே பண்ண முடியும். unless and otherwise specified by law, engagement உடைய documentation அப்படிங்கிறது யாரோட பொறுப்பு, firm உடைய பொறுப்பு, அது ப்ராப்பர்ட்டி மாதிரி அது. ஓகே, கிளையண்டே வந்து நம்ம கிட்ட ஒரு உங்களோட என்கேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கீங்களா, ஆடிட் டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கீங்களா, இல்ல ரிவ்யூ டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கீங்களே, அதை கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு, அதாவது இந்த ஆடிட் ஃபர்முக்கு விருப்பப்பட்டால் the firm may at its discretion மேக் போர்ஷன்ஸ் ஆர் இல்ல கொஞ்சம் அதில் ஒரு சில எக்ஸ்ட்ராக்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுக்கலாம், கிளையண்ட்டுக்கு கொடுக்கலாம். மேக் ஷுர் தட் அந்த கிளையண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால நீங்க செஞ்ச வேலை இருக்குல்ல, அந்த வேலைப்பாடினுடைய வேலிடிட்டி அண்டர்மைன் ஆகக்கூடாது. மேக் ஷுர் தட் த வேலிடிட்டி ஆஃப் யுவர் ஒர்க் இஸ் நாட் அண்டர்மைன்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ நாள் வச்சிருக்கணும், மினிமம் 7 years ஆகுது நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். 7 வருஷமாவது நீங்க அந்த என்கேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷனை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு மேல வச்சுக்கிறது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So with this we are finishing the 5th element which is called as engagement performance. And final element என்னன்னா மானிட்டரிங். அதாவது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் அதை வந்து நீங்க டிசைன் பண்ணா மட்டும் போதாது, நீங்க டிசைன் பண்ண மாதிரி அது அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கண்டினியூஸா நீங்க அசஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கு பேர் தான் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம மானிட்டரிங் மட்டும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தது என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அழகா பார்த்துட்டீங்க இல்லையா? என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு இதுல. தேங்க்யூ ஸோ மச். ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல வில் சிட் அண்ட் ஃபினிஷ் தி மானிட்டரிங். மானிட்டரிங் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளது வந்து SQC1 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாய்.